ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி மதியம் லஞ்சுக்கெலாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான தக்காளி சாதம். இது பார்த்தா ஒரிஜினல் தக்காளி டேஸ்ட்லேயே நம்ம தக்காளி சாதம் செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா மசாலா எதுவும் அதிகமாக சேர்க்காம நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக செய்ய போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் குக்கர் வச்சுருக்கேன். இதில் ஒரு 50 ml 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போல்லாம் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுறேன். இப்போ கடுகு பொரியுது. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போ நான் வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் பாருங்கள், ஒரு 3/4 பதம் வதங்கிருச்சு. இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு பச்சை வாசனை போக வதக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வச்சுருக்கேன். நான் காஷ்மீரி மிளகாத்தூள் தான் போடுறேன். இப்போ இதுலேயே போட்டு ஒரு வதக்கிட்டு இப்போ தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 3 எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது வதங்கிறதுக்கு நான் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கல் உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் ஒரு 3 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், இப்போ சேர்த்துட்றேன். இது கூடவே கொஞ்சமாக மல்லி இலையும் புதினா இலையும் வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூளும் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் பொடி. இப்போ ஒரு நிமிஷம் வதங்கட்டும். இந்த மல்லி தூளோட பச்சை வாசனை போகணும். இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு அரிசி வச்சுருக்கேன், 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப்பு, இப்போ 2வது கப்பு. இப்போது இது நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ உப்பு காரம்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு தேவையான போட்டுக்கலாம். இப்போ நான் சாப்பாட்டுக்கு ஊற வச்சுருக்கிற அரிசியை 1 கப் அளவுக்கு, அளவு பார்த்திங்கன்னா 300 கிராம் இருக்கும், அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுடலாம். இது ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் குக்கர் க்ளோஸ் பண்ணிடுறேன். நான் இப்போ 3 விசில் வச்சுக்கிறேன். உங்கள் விசில் குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சும்மா கமன்னு நம்ம ஒரிஜினல் தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா தயிர் பச்சடியோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.